இவங்களை வந்து விமன் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில வந்து இவங்களை வந்து இவங்களோட திறமைகளை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. பிகாஸ் ஏன்னு கேட்டா யூ ஆர் உமன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ தீஸ் டூ உங்களுக்கு அப்படி ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சா இல்லையா, இல்லைன்னா அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? my mom is when you become a powerful woman you will face threats, criticisms, everything from other ஹலோ, இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, பாண்டிச்சேரி இஸ் a great personality. She owns Bison Gym, Kurakota Resort, Turf, Josh Jewelry and Pondicherry's International Safety Training Academy and a pretty dancer. இவங்களை வந்து விமன் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில வந்து இவங்களை வந்து இவங்களோட திறமைகளை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. பிகாஸ் she is such a talent factory and her name is Margaret Senorita. Thank you so we much. welcome you ma'am. First வந்து நீங்க ஒரு விமன் ஆண்டர்பிரினர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த அந்த பிசினஸ் நீங்க பண்ணும்போது நீங்க ஃபேஸ் பண்ண obstacles என்ன மேம்? To be frank, being a woman is not easy. Yes, and அதுவே ஒரு பெரிய obstacle தான். Exactly. And என்னோட ஒரு விஷன் வந்து டு பிரேக் த ஸ்டீரியோடைப்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஒரு மேல் வந்து எதெல்லாம் மேல் தான் பண்ணணும்ன்றது இருக்குன்னா அதை வந்து நம்ம உடைச்சாதான். இப்ப நம்மளோட ஜென்ரேஷன் வந்துருச்சு, பட் நம்மளுக்கு அடுத்த இருக்க ஜென்ரேஷன் தே நீட் சம்திங் டு இன்ஸ்பயர் தெம். ஒரு பார்த்து ஒரு பிரசிடென்ட் மாதிரி அவங்களுக்கு இருக்கணும். அப்பதான் வந்து ஓ இவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால கூட பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்திலேயே வந்து ஐ வாண்டட் டு டூ. ஸோ அந்த விமனா இருக்கிறதுல பெருசா பெஸ்டா கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கிறது தான் அதுதான் ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிளா நான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து அஃப்கோர்ஸ் அந்த சொசைட்டியோட அந்த ஒரு கொஸ்டின், எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். யூ கான், உங்களால முடியுமான்றது இருக்கும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களால முடியாது. உங்களால முடியாது, அவ்வளவுதான். ஏன்னு சொல்ல மாட்டாங்க, எப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏன்னு கேட்டா யூ ஆர் உமன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ தீஸ் டூ ஐ ஃபெல்ட் as the biggest obstacles. ஒரு விமனா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கு வந்து சொசைட்டல் ப்ரெஷர் இருந்திருக்கா மேம்? ஏன்னா வந்து ஒரு விமன் அப்படின்னா வந்து ஒரு சாரி பிசினஸ் பண்ணலாம், இல்ல மசாலா அரைச்சு பிசினஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து விமனுக்குன்னே ஒதுக்கிட்டாங்க. இந்த பிசினஸ் தாண்டி நீங்க வந்து ஜிம் பண்றீங்க, பிளஸ் கூரக்கோட்டை ரெசார்ட் ஓன் பண்றீங்க. இந்த மாதிரி உங்களோட எல்லாமே ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ற மாதிரி இருக்குல்ல மேம்? இதுக்கு வந்து உங்களுக்கு சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கா? ஆஃப்கோர்ஸ் இருக்கு. பிகாஸ் நத்திங் கம்ஸ் சோ ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியா வந்துருச்சு அப்படின்னா அது நினைக்காது. அப்ப இந்த சொசைட்டியும் சரி, மக்களும் சரி, ஒரு ஈவன் ஒரு ஃபேமிலியா முதல் கொண்டு இருக்கட்டும், ஆஃப்கோர்ஸ் ப்ரெஷர் இருக்கும் தான். அந்த ப்ரெஷரை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றதா இருக்கு. இது யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ், டூ சாய்ஸ் தான். ஒன்னு அந்த ப்ரெஷரை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், ஐயோ எனக்கு ரொம்ப ப்ரெஷர்டா இருக்கு, எப்ப நான் எனக்கு தலைலாம் வலிக்குது, நான் அதை பத்தி போவே கூடாது அப்படின்னு நினைச்சு ஒன்னு வீட்டுல தூங்கிடலாம். செகண்ட் திங், அதை வந்து நம்ம ஃபியூல் ஆக்கணும். ஸோ அதுதான் இட் இஸ் லைக் டிரைவிங். நம்மளோட ஃபோர்ஸ் மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மள வந்து இன்னும் புஷ் பண்ணும், இன்னும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிசினஸ் பண்ணணுன்றதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷரை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு இருக்கு. எனக்குன்னு மட்டும் இல்லை, டு எவ்ரி ஒன், எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் இருக்கும். ஃபேமிலியில சில பேருக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுல இருக்கு. ஒரு பொண்ணா நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய செலிபிரிட்டி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, நான் ஒன்ஸ் என்ன ப்ரூவ் பண்ண பிறகுதான் என்னோட ஃபேமிலியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அப்படி ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சா இல்லையா, இல்லைன்னா அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மேம்? மை மாம் இஸ் மை பிகெஸ்ட் சப்போர்ட்டர். அவங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. அது மாதிரிதான். இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணணும், ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐடியாஸ் எல்லாருக்குமே வரும். இப்ப நம்ம போய் என்ன சொல்லுவோம், ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பார்ட்னர் கிட்ட சொல்லுவாங்க. பட் இஃப் யூர் அன்மேரிட், ஆஃப்கோர்ஸ் உங்க ஃபேமிலி கிட்ட, உங்க மதர் பேரண்ட்ஸ் கிட்ட தான் போய் சொல்லுவோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் நான் போய் ஒரு சும்மா வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது, அதனால போய் ஒரு சரி இட்லி கடை பண்ணணும்னு நான் சொல்றேன் கூட இல்ல. அப்படியாமா உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு. This was the support my mom gives. And அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உன்னால முடியாதுன்னு இல்ல, எதுவுமே இல்ல. You just think in your mind and உனக்கு அதுக்கான ஒர்க் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அந்த மைண்ட் உனக்கு கொடுத்துருக்காங்க கடவுள், அதை நீ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் பண்றேன் அது. And my grandfather, he recently passed away
அண்ட் ஹி வாஸ் மை லைக் ஆல் டைம் சியர் லீடர் மாதிரி. எங்க அம்மா, தாத்தா, என்னோட தங்கச்சி, மை பாப்பா, ஷீ இஸ் அ டாக்டர். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா செனோரிட்டா இஸ் தேர் சூப்பர் உமன். அப்படிதான் அவங்க, அவ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், அவளுக்கு வேண்டிய விஷயத்த அவ பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர் அண்ட் மை லவ், இவங்க எல்லாருமே சேர்ந்த ஒரு விஷயமா எனக்கு இருக்கிறது வந்து என்னோட பிளெஸிங். நான் அதுக்கு என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹேவ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாவே ஒரு சில நேரத்துல சொல்லுவாங்க, இந்த பிசினஸ் வந்து இது பொண்ணுங்களுக்கு கரெக்டா இருக்காது, பொண்ணுங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்டீரியோடைப்பை நீங்க பிரேக் பண்ணி வந்திருக்கீங்க. ஆனா அதை பிரேக் பண்ணி வர்றப்போ மேல் டாமினேஷன் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா மேம்? ஏன்னா இப்ப நீங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிம், ரெசார்ட் அண்ட் இன்டர்நேஷனல் சேஃப்டி அகாடமி, இந்த மாதிரி வந்து சம்பந்தமே இல்லாம எல்லா ஃபீல்ட்லயுமே ஷைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஜிம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து வேற என்ன, ஒரு நியூட்ரிஷனிஸ்டா இருக்கலாம், இப்படிதான் எல்லாம் யோசிப்பாங்க. பட் இது பண்றீங்க, பிஸ்தா பண்றீங்க, டான்சரா இருக்கீங்க, சோ எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கீங்க, ஆனா எல்லாத்துலயுமே ஷைன் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த டைம்ல இந்த இடத்துல நான் ஒரு மேலோட அத்தாரிட்டியை நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன், இந்த டைம்ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன், இதை பிரேக் பண்ண முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி நினைச்சிருக்கீங்களா மேம்? மேல் டாமினன்ஸ் வந்து எந்த அளவுக்கு என் ஃபேமிலியை வந்து நான் வந்து பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட தாத்தா சொல்லியிருப்பேன், மதர் சொல்லியிருப்பேன், மை சிஸ்டர் சொல்லியிருப்பேன். இதுல வந்து 2:1 தான். அதே மாதிரி ஃபேமிலிலேயே வந்து அந்த போட்டி பொறாமைகள் இருக்கும் தான். அப்ப வந்து கசின்ஸா இருக்கட்டும், நம்மளோட அங்கிள்ஸ், அவங்க எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்குமே அந்த ஒரு தேவையில்லாம பண்ற அப்படி நான் வந்து நெகட்டிவா சொல்லல, பட் அவங்களுக்கும் அந்த ஃபியர், ஓகே ஐயோ இவ பண்ண போறா, அது சக்சஸ் ஆகுமா ஆகாதா, அந்த சப்போஸ் சக்சஸ் ஆகலனா ஹவ் இஸ் ஷி கோயிங் டு ஃபேஸ் இட், அதை எப்படி எடுத்துக்க போறா, அந்த பயம். ஏன்னா பேம்பர்ட் கிட்டா வளர்த்துட்டாங்க. ஓகே வீட்டுல எது இருந்தாலும் நான் வந்து யோசிச்சா போது எனக்கு இருக்கும், அந்த மாதிரி வளர்த்தோன்னு அப்ப அந்த மாமாங்களுக்கு எல்லாம் அந்த பயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா டாமினேட் அவங்க பண்ணல. பட் ஹவெவர் வெளியில வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பசங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு பண்ணுவாங்க. பட் நான் ஃபீமேல் டாமினேஷன்ஸ் நிறைய பார்த்தேன். ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பட் when you become a powerful woman, you will face threats, criticisms, everything from other powerful women. நிறைய பேர் வந்து நான் வந்து எல்லாருமே நான் தப்பு சொல்ல மாட்டேன், டு சம் எக்ஸ்டென்ட் அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ இவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த மவுஸ் போயிருமோ அப்படின்ற தாட்லாம் நிறைய வந்திருக்கு. பட் அந்த நான் மேல் ஃபீமேல்னு பார்க்காம டாமினேஷன்ஸ் வேர் தேர். அந்த டாமினேஷன்ஸ் என்னன்னா, நம்ம வந்து எப்ப நம்ம வந்து நம்ம கீழன்னு நினைக்கிறோமோ அப்பதான் அவங்க டாமினேட் பண்ற மாதிரி தெரியும். நம்ம வந்து நம்ம இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணக்கூடாது. ஆமா, பண்ணவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட லவ், ஃபர்ஸ்ட் லவ் வந்து எங்கன்னா நம்ம கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். சோ when you love yourself, when you think yourself as நான் வந்து ரொம்ப நான் தான் பெஸ்ட், அப்படி இல்ல, யாருக்கும் கீழே வைக்காம இருக்கணும். நீங்க மேல வைக்கணும் கூட அவசியம் இல்லை, பட் டோன்ட் புட் யுவர் செல்ஃப் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிஒன். அப்ப அப்படி இருந்தாலே வந்து எனக்கு அந்த டாமினேஷன்ஸ் பெருசாவே நான் எஃபெக்ட் ஆனதும் இல்ல, அது நான் பொறுப்பா எடுத்துக்கிட்டது கூட இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, more than male domination, I feel women is more dominating than male in a good way. Because at the end வந்து women வந்து மேல வர ட்ரை பண்றாங்க. சோ அப்ப அது வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸா தான் women entrepreneur வெளியில அப்படி தெரிய வருது. இதுக்கு முன்னாடி எந்த நம்ம பேர் எடுத்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு மேல் தான் இருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் மென் தான் இருப்பாங்க. இப்ப விமன் வரதுக்கு காரணமே அதுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு விமனோட அப்ரோச் இருந்துட்டே இருக்கு. பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி டு சே தட் என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நெயில் ஆர்டிஸ்டா இருக்காங்க, பாண்டிச்சேரியில லைக் பெஸ்ட் நெயில் ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஒருத்தவங்க பெஸ்ட் மேக்கப் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க, தே ரன் சலூன் ரன் பண்றாங்க. ஒருத்தவங்க யூ won't believe she runs a cement factory. Cement is a civil thing. அது வந்து ஒரு மேலான இருக்கு. பட் she takes care and she runs that. நிறைய so many dentist, like they are shining so very well. I'm telling you, எனக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து நல்ல சர்க்கிள் அமைஞ்சிருச்சு, ஒரு ஆரா கிரியேட் பண்ணது. ஆமா, எனக்கு அது இருக்கும்போது when you are in that powerful circle, automatically அப்படினா you will be powerful தான். Yes ma'am. ஆமா, சோ அதுதான் நான் பாக்குறேன். Of course dominations are there, but it is in both men and women. நான் வந்து men தனியா ஃபீமேல் தனியா இல்ல, but it is there. ஒரு பொண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் என்ன மேம்? அதாவது இப்ப நீங்க ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க, சஸ்டெயின் ஆயிட்டீங்க, இப்போ நீங்க ஃபேஸ் பண்றது வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா நீங்க சக்சஸ் வந்து டேஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் சக்சஸே டேஸ்ட் பண்ணாம இருக்கப்போ, வெரி வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கப்போ என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அந்த சேலஞ்ச்னால நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்திருக்கீங்க, உங்களோட கேரக்டர்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் மாத்தினேன், இந்த சேலஞ்ச் என்னை இப்படி மாத்த வச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஓகே, இது பீயிங் விமன் மேல் அப்படி இல்லாம
இட் இஸ் பேசிக்கலி ஒரு ஜஸ்ட் திங்க் இட் இஸ் அன் ஆண்டர்பிரினர். ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலஞ்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் டைம். டைம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரன் அ ரிசார்ட், ஒரு கால் வருது, டைமுக்கு நான் கால் எடுத்து அந்த புக்கிங்கை முடிக்கல அப்படின்னா he will go to the next person. Yes ma'am. That is a biggest challenge. டைம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நல்லா பாத்துக்கணும். அண்ட் அந்த டைம் அண்ட் பேஷன்ஸ், இது ரெண்டு தான் நான் வந்து கத்துக்கணும்னு நினைச்சிருக்கேன். டைமுக்கு போகணும், டைமுக்கு இருக்கணும், டைமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஐ எம் ஸ்டில் லேர்னிங். டைம் விஷயத்துல நான் இன்னமும் கால்ஸ் எடுக்கிறதுல டிலே ஆகுது. ஐ எம் ஸ்டில் லேர்னிங். பட் when it comes to patience, நான் முன்னாடி ரொம்ப இம்பேஷண்டா இருப்பேன். இப்போ வந்து என் முன்னாடி உட்காந்து என்ன வந்து என்ன வேணா கழுவி ஊத்துங்க இப்படியே கேட்டு, அப்படியாப்பா ஓ தேங்க்யூ அப்படி இருப்பேன் நானு. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் கத்து கொடுத்துருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லா விமனுக்குமே டிசைர் இருக்கு மேம். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம், அது வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஏங்குறோம். பட் ஒரு சில பேர் தான் அதை அச்சீவ் பண்றாங்க. ஒரு சில பேர் வந்து அது வந்து அவங்களோட ட்ரீம்லயே இருந்துருது. சோ ட்ரீமுக்கும் கோலுக்கும் என்ன வித்தியாசம்? எதனால ஒருத்தவங்க ட்ரீமாவே இருந்துருது, ஒரு சில விமன் ட்ரீமை தாண்டி கோல் அச்சீவ் பண்றாங்க மேம்? அப்துல் கலாம் தான் ஞாபகம் வராரு. he is a great scientist, great human being. அவர் சொல்லுவாரு, கனவு காணுங்கள். கனவு காண்றதுன்னா நம்ம தூக்கத்துல கனவு காண்றது அப்படி இல்ல. your dreams has to be so powerful that அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் உங்களால தூக்கம் வராது. உங்களால you will be in constant state of நம்ம we have to achieve something, we have to do something. அப்படி இருக்கும், அந்த thought இருக்கும். பட் however goals பாத்தீங்கன்னா, goals வந்து it is very temporary. நான் இன்னைக்கு வந்து 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும், தட் இஸ் அ கோல். 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும்ன்றத நீங்க ட்ரீம் வச்சிருந்தீங்க அப்படின்னா யுவர் ட்ரீம் இஸ் வெரி வேஸ்ட். ஓகே, ஒரு இலக்கை அடைய வேண்டிய ஒரு விஷயம்ன்றது பார்த்தா தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோல். பட் ஹவெவர் ட்ரீம்ஸ் கேன் பி இன் ஆல் ஷேப்ஸ், சைசஸ், கலர்ஸ், எனிதிங். இப்ப எனக்கு வந்து ட்ரீம்ன்றது வந்து டு பி ஃப்ராங்க் எல்லாருக்கும் ஒன்னொன்னு இருக்கும். எனக்கு வந்து டு இன்ஸ்பயர். ஓகே, எனக்கு வந்து இந்த இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்றது இருக்கணும்ன்றதை தாண்டி எனக்கு இருந்தா ஓகே, இல்லைன்னா ஓகே, பட் டு இன்ஸ்பயர் சம்ஒன். ஒரு என்னை பார்த்துட்டு ஒரு குழந்தை வந்து அக்கா வந்து she is doing something good, she is doing something great, எனக்கும் அக்கா மாதிரி வரணும். அக்காவா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அக்காவை பார்த்து அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். they can be an architect, they can go into be in arts, beautiful dancer-ஆ இருக்கலாம். ஓகே, இவங்க டான்ஸும் பண்றாங்க. நம்ம நிறைய பேருக்கு அந்த क्वेश्चन இருக்கும், ஆர்ட்டையும் பேஷனையும் எப்படி நம்ம வந்து பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் எப்படி ஹேண்டில் பண்றது? you can handle it very well if you have the dream. இப்ப வந்து உங்ககிட்ட வந்து டைம் you have 24 hours. Yes ma'am. அந்த 24 hours எப்படி நம்ம பிரிக்கணும் நம்ம கையில தானே இருக்கு. Yes ma'am. உங்க பாடிக்கு எந்த அளவுக்கு தூக்கம் வேணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். மிச்சம் இருக்க டைம் எப்படி ஒரு வேலைய 5 ஹார்ஸ்க்கு நீங்க ப்ரொடக்டிவா பண்றதும், அதே வேலைய 5 ஹார்ஸ்க்கு இன்னும் பயங்கர ப்ரொடக்டிவா பண்றதும் உங்க கையில. Yes ma'am. So how you manage that time and how you ஒரு இடத்துல எப்படி வைக்கணும் நீங்க இருந்தாலே you can actually manage everything. So ஒரு குட் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். அவங்க அதை பார்த்து the sky is the limit அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தோட இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட். எஸ் மேம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நெவர் டூ ஏர்லி. நீங்க ஈவன் இப்ப நீங்க யூ won't believe, ஒரு சின்ன the kid is 1 year old. 1 year old வந்து அதிகமான புஷ்அப்ஸ் பண்றாங்க. கின்னஸ் ரெக்கார்ட் இருக்கு. அண்ட் 1 year old and 3 year old வந்து காரை தள்ளுறாங்க. கிரேட். You just imagine this. And they are Indians. சோ அப்ப அப்படி இருக்கும்போது வரும்போதே அவங்க வந்து பவர்ஃபுல்லா தான் வராங்க. அந்த மைண்ட் செட்டோட இருக்காங்க people. ஒன்லி வந்து உன்னால பண்ண முடியாதுன்னு ஒன்னு சொன்னாதான் அவன் என்ன பண்ணுவான், பண்ண முடியாதோ நம்மளால பண்ண முடியாதுன்னு டவுட் வரும். அவனை பாட்டு அவங்க இதுல விட்டு நம்ம அந்த கைட மட்டும் கொடுங்களேன், பயங்கரமா இருக்கும். ஆமா, இப்ப டெக்னாலஜி எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு மேம். இப்ப எல்லாத்துக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட வேலையை இப்ப ஏஐ நம்மளை விட அழகா ஸ்மார்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் போது ஏஐ நம்மளுடைய எல்லா வேலையும் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு, என்ன இருந்தாலும் ஹியூமன் பீயிங்க்கு. இப்போ நீங்க யூஸ் பண்ற பிசினஸ் எல்லாத்துலயும் ஏஐ யூஸ் பண்றீங்களா? ஏஐ டெக்னாலஜி நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இட் இஸ் a beautiful technology. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a tool. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல ஒரு நம்மள வேலையை சுலபப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் ஏஐ.
எஸ் மேம். நம்ம அதை எந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அது நல்லா நடக்கும். எப்படி எல்லா விஷயத்துக்கும் ப்ரோஸ் கான்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஏஐக்கும் ப்ரோஸ் கான்ஸ் இருக்குதான். அவங்க திடீர்னு வந்து பயங்கரமா வந்து ஏஐக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தானா நம்ம நிறைய ஐரோபோட்டு அந்த படம் எந்தெந்த படம் எல்லாம் வந்திருக்கு அதுலயே பாத்திருப்பீங்களே, தே ரூல் த வேர்ல்ட் அப்படி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் தோஸ் திங்ஸ் ஆர் தேர், பட் ஹவு வி யூஸ் இட், ஹவு வெல் வி யூஸ் இட் அது இருக்கு நம்ம கிட்ட. என்னோட ஜிம்முக்கே பாத்தீங்கன்னா, ஜிம்முக்கு இருக்கட்டும் ரெசார்ட்டுக்கு இருக்கட்டும், இஃப் ஐ வாண்ட் டு சி ஐ எம் a ரைட்டர், ஐ கேன் ரைட் சோ மெனி திங்ஸ். அது அழகா ஃப்ரேம் பண்றதுக்கு ஐ யூஸ் ஏஐ டூல். எஸ் மேம். எஸ் மேம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறோம், நம்ம ஒரு கேப்ஷன் போடுறோம், நம்ம உட்காந்து டைப் பண்ணி எழுதலாம், யோசிச்சு டைப் பண்ணா வரும் தான். ஜஸ்ட் கிவ் த ஐடியா டு ஏஐ, ஐடியா கொடுத்து அது அழகா அடிச்சு கொடுக்குது. எஸ் மேம். இட் இஸ் டைம் சேவிங் இல்ல? எஸ் மேம். இப்ப உங்களுக்கு அது மட்டும் தான் மெயின் ப்ரொஃபஷனா இருந்தாங்கன்னா நீங்க உட்காந்து அதுக்கு வேலை செய்யலாம். உங்க there is something called hard work, smart work. ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லது, ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணுமான்னு கேட்டா இல்ல. இப்ப இருக்க டைம்ல ஸ்மார்ட் ஒர்க் பீக்ல இருக்கு. எஸ். சோ அப்ப என்ன பண்ணலாம், ஜஸ்ட் திங்க் how well you can use AI. அப்போ வந்து உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். மேம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அவங்களுக்குன்னு வந்து ஒரு கோல் செட் பண்றாங்க, ட்ரீம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஸ்டார்ட் பண்ண சம் டைம்க்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து அவங்க அப்படியே மிஸ் பண்ணிடுறாங்க. அதை பத்தி பின்னாடி ஒரு இயர் ஆக ஆக, டேஸ் மூவ் ஆக அதை பத்தி அவங்க வருத்தப்படுறாங்க. இதை நான் வந்து இப்போ எனக்கே தெரியும், என் கூட ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து அமேசான் பொட்டிக் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ இந்த டைம்ல பார்த்தா எல்லாருமே பொட்டிக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால இப்ப சர்வே பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் இது ஒரு 4 years 5 years பேக் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா நான் சஸ்டெயின் பண்ணியிருந்திருப்பேன், சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல மேம் இந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுது? நீங்க எப்படி மேம் கன்சிஸ்டன்டா இருந்தீங்க? கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லுங்க மேம். இப்ப மண்டே டு சண்டேன்னு எடுத்துக்கோங்களேன். கன்சிஸ்டன்சி இஸ் நாட் ஓன்லி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இட் கேன் ஆல்சோ பி மண்டே, வெனஸ்டே, Thursday, Saturday, Sunday, Tuesday. So the thing is you have to show up. நீங்க வந்து daily show up பண்ணா it is well and good, provided you don't get exhausted. But to some extent நீங்க கன்சிஸ்டன்டா எல்லா விஷயத்துலயும் இருக்கணும். எதுக்கு பல்லு வளர்க்குறோம்? பழகிடுச்சு. டெய்லி வளர்க்குறோம். ஏன் ஒரு நாள் நான் நேத்து தான் வளர்க்கணும், இன்னைக்கு வளர்க்காம நாளைக்கு வளர்க்கலாம்னா இருக்கலாம்ல. அது நமக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி பழக்கிட்டாங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். பெட் மடிக்க சொல்லி தரணும். see every சின்ன விஷயத்துல இருந்து தாண்டா அந்த டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி வரும். பேரண்ட்ஸ் வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங், பட் பேரண்டிங் பண்ணும். இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் பேரண்டிங் பண்ண மாட்டாங்க, ரொம்ப லிபரலா இருக்காங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா குழந்தையோட டேண்ட்ரம கண்ட்ரோல் பண்ணும். சோ போனை கொடுத்து ஸ்கிரீன் டைம் கொடுத்துறாங்க. Tell them to நீ வந்து இன்னைக்கு இந்த சோர்ஸ்லாம் இன்னைக்கு நீ பண்ணனா at the end of the day you will earn something. Yes. Not as a gift but as a reward for what you have done, for a good work of what you have done. அப்ப அப்படி என்ன ஆகும்னா அந்த ஃப்ரூட்ன்றது ஒண்ணு கையில கிடைக்க போதுன்னும் போது அதுக்காகவாது நம்ம ஓடுவோம் இல்லையா, ஒரு மோட்டிவேஷன். சின்ன புள்ளையில அந்த மோட்டிவேஷன் கொடுத்துட்டோம்னா யோசிச்சு பாருங்க, பெருசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மைண்ட்ல என்ன வரும்னா, ஓ நம்ம கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அது எண்ட் வந்து அதுக்கான ரிவார்ட் பெருசா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வரும். சோ அப்போ அது நம்ம பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் கூட. அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் கூட இருக்கிற இந்த இன்னொரு வேர்டு வந்து டிசிப்ளின் தான். நம்ம ஒரு விஷயத்த டெய்லி பண்றதுக்கும் அத டெய்லி ஒழுங்கா பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, டெய்லி யார் வேணா பண்ணலாம், ஆனா அந்த டெய்லி பண்ற விஷயத்தையுமே ப்ராப்பரா அதுக்கான எஃபோர்ட் எடுத்து அதுக்கான டைம் எடுத்து நம்ம பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா அது ஒழுங்காவே இருக்காது. தட் இஸ் நாட் டிசிப்ளின் அட் ஆல். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் இன்கல்கேட் பண்ணா கரெக்டா இருக்கும். அப்படி இது சின்ன புள்ளையில இருந்து இன்கேஸ் பெருசா ஆயிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நான் சொன்னேன், நெவர் டு ஏர்லி நெவர் டு லேட். ட்ரை இன்னைக்குல இருந்து அவங்க ஃப்ரெஷா ஸ்டார்ட் ட்ரை. ஆமா, ட்ரை பண்ணாமே நான் வந்து எனக்கு வரல, என்னால கன்சிஸ்டன்டா இருக்க முடியலன்னா நோ. சி ஐ ஒர்க் அவுட், மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ட்வைஸ் ஐ ஒர்க் அவுட். நேத்து வந்து 2 வேலை பண்ணேன், இன்னைக்கு காலையில என்னால பண்ண முடியல, பட் இட்ஸ் ஓகே, ஈவினிங் நான் போய் பண்ணுவேன். நான் சரி இன்னைக்குதான் காலையில நம்ம பண்ணலையே, அப்போ உட்காந்து பரவாயில்ல நம்ம ஈவினிங் போவேனான்ட்டோம்னா தட் இஸ் நாட் டிசிப்ளின். ஒரு பொண்ணு வந்து அவங்களோட ட்ரீம் அட்டைன் பண்ணும் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாதப்போ நான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி இதை நான் கத்துக்கிட்ட ஒரு 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், டிசிப்ளின்டா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும், எல்லா ஒரு விமனுக்கும் அஸ் அ விமனா நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு 3 விஷயம் சொல்லுங்க மேம். அக்கார்டிங் டு மீ, திஸ் இஸ் பியூர்லி அக்கார்டிங் டு மீ.
ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸோட ஐடியாவும் சரி, இல்ல இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங், அந்த ஒரு ஐடியா வரும்ல, எஸ் மேம். வந்த உடனே ரொம்பவும் சீக்கிரம் போயிடக்கூடாது, அதுக்கு ரொம்பவும் லேட் ஆக்க கூடாது. யூ ஹேவ் டு டேக் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம். ஒரு 2 to 3 days பஃபர்ல வைங்க. அப்ப அது நம்ம மைண்ட்ல இருக்கிறது வந்து செட் ஆகும். செட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே இது செட் ஆகுமா, நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுமா, நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியுமா, ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, இல்லாட்டி இது கன்சிஸ்டன்டா பண்ண முடியும், உங்களோட ஒர்க் ஷெட்யூல், உங்களோட டே ஷெட்யூல் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பண்ண முடியுமா முடியாதான்றது. ஸோ அதை அனலைஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், ஆல்வேஸ் நோ யுவர் நம்பர்ஸ். நோ யுவர் நம்பர்ஸ் இன் தி சென்ஸ் வந்து 1 to 3 மேக்ஸ் தெரியுது அப்படி இல்லை. ஸோ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எவ்வளோ உங்களுக்கு மணி உள்ள வருது, எவ்வளோ கரையுது, வெதர் இட் இஸ் கோயிங் ஆன் லாஸ், இல்லாட்டி வந்து பிரேக் ஈவன்ல அப்படியே வரது அப்படியே நான் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆகுதோ இல்லையோ, லாஸ் ஆகுதோ இல்லையோ, அப்படியே இருக்குதுங்க. இப்படிலாம் வந்து நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு மேக் அ டெசிஷன் வெதர் டு கண்டினியூ தட் பிசினஸ் ஆர் நாட். யாராவது ஒருத்தவங்களை ஏமாத்துறாங்கன்னா கூட உங்களுக்கு அப்பதான் தெரியும். So that is very important. And third and most important என்னன்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல of course so many problems வரும், for both for men and women. And womenக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சொல்ல மாட்டேன், பட் நிறைய வந்து பேரியர்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்க பீட் ஒரு மேரேஜ் ஒரு பேரியர் தான், பேரியர் இந்த சென்ஸ் ஒரு பிரேக்னு நான் சொல்லலாம். பிரேக் அது ஒரு பிரேக் எடுக்கும். தென் குழந்தை அப்போ ஒரு பிரேக் எடுக்கும். ஸ்கூல் அப்ப 10th இருந்து ஆரம்பிக்கும், 10th, நெக்ஸ்ட் 12th, நெக்ஸ்ட் காலேஜ் முடிச்சது பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம்னு ஒரு ஜாப் இருக்கு, ஜாப்ல இருந்து கல்யாணம்ல இருந்து குழந்தை. இது எவ்வளவு அப்புறம் குழந்தை வந்து படிக்க வைக்கிறதுக்காக அதுலயே போயிடுது. ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சொசைட்டி மேம், எஸ்பெஷலி ஃபார் விமன் இது. ஆமா. சோ இந்த மாதிரி சோ மெனி பிரேக்ஸ் இருக்கு. of course அந்த பிரேக்ஸ் இருக்கும். நம்ம வந்து we cannot change those breaks because at the end வந்து womenக்கு என்னன்னு கேட்டா பாதி பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைன்னு சொல்லுவாங்க. But there are some people, those who don't want that, they want to be in this business circle, அவங்களோட ஒரு ட்ரீம்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. both the sides என்ன இருந்தாலுமே make sure அது it is just a break, it is just a pause, it is just a comma, it is not a full stop. ஒரு விமன் வந்து அவங்களோட ட்ரீம் அட்டைன் பண்ண இந்த 28 இயர்ஸ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், இதெல்லாம் இருந்தா ஒரு விமனுக்கு வந்து இந்த விஷயங்களை தாண்டி இவங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு உங்களோட பிசினஸ்லயோ உங்களோட பர்சனல் லைஃப்லயோ நீங்க கத்துக்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 3 கீ பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேம். Okay, this is purely based on what I feel. So first one வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஹரியா இருக்க கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறது நல்லது. நான் பொறுமைன்னு சொல்றது மனசார, வேலையில இல்ல. ஓகே. சோ இப்போ ஒரு பிசினஸே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு இந்த தாட் வந்துச்சு உடனே போய் பண்ணிடணும். ஜஸ்ட் டேக் 2 to 3 days of time, ரிலாக்ஸ், திங்க் அபவுட் இட். உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களோட ஷெட்யூலை வச்சு அதை பண்ண முடியுமா முடியாதான்றதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் வந்து ஆல்வேஸ் நோ யோர் நம்பர்ஸ். அப்ப நம்பர்ஸ் பிரகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு படிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலை செய்யற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். சோ அப்ப ஒரு பிசினஸ்ல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு உள்ள வருது, எவ்வளவு வெளியில போகுது, எக்ஸ்பென்சஸ் என்ன, உங்களால அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா, எவ்ரிதிங் இட் ஹேஸ் டு பி நோட்டட். சோ அப்ப அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஓகே நம்மளுக்கு இது வந்து லாஸ்ல போகுது, இந்த பிசினஸ் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சில பேர் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம், இது முடிச்சே ஆகணும், இல்லாட்டி சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு இது ஒரு பெரிய லாஸ் ஆயிடுமே, அதையே சொல்லாம ஒரே விஷயத்த ஒரு வருஷத்துல இதை முடிச்சுட்டு இருக்கலாம். பட் அது அந்த தோல்வியை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்காம அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு 5 வருஷம் அதுல மொத்தமா மூழ்கின பிறகு அது வேற வழி இல்லாம அதுல இருந்து இருப்பாங்க. மோதல் சரி, இப்ப நம்மளுக்கு போட்ட காசே வரல அப்படின்ற ஒரு தாட் வந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் வச்சுக்கோங்க. பட் அதையும் தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட்டுறக்கூடாதுன்னு கடன் நிறைய வாங்குவாங்க. எஸ் மேம். கடன் மேல இன்ட்ரெஸ்ட் போட்டு அப்படி போட்டு. சோ தட் இஸ் ஆல் நாட் குட் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல நிறைய பேரியர்ஸ் இருக்கும். பேரியர்ஸ் பிரேக்ஸ் நான் சொல்லுவேன், பீட் ஃபார் மென் அஸ் வெல் அஸ் விமன். பட் விமென்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இட் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் நல்லா குழந்தைல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களை நிறைய கிளாஸஸ் அனுப்புவாங்க, நிறைய எல்லாம் பண்ணுவாங்க, வெளில விளையாட வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் த மொமெண்ட் அட்டெண்ட் தேர் ஏஜ் ஆர் அந்த 10th அந்த ஸ்டடீஸ், அந்த பியூபர்ட்டி முடிச்சுட்டு அந்த 10th தான் கடைசி எல்லாம். ஆமா, எல்லாத்துக்கும் எண்டு. அந்த 10th என்ன பண்ணணும், படிக்கணும். But when you take men, it is not like that. The same thing actually கொடுக்கலாமே. நீங்க வந்து பாருங்களேன், ஒரு ஸ்டடீஸ்ல நிறைய இதுல என்ன சொல்லுதுன்னா, the more their brain is activated in the sports or art sideல இருக்குதோ,
they will automatically shine in their studies. Yes, ma'am. அகாடமிக்ஸ்ல நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க அவங்க. பட் அது விமன் லைக் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கோ இல்ல இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அது புரிய மாட்டுது. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே போகுது, 12th வருது, அப்புறம் ஸ்கூலுக்கு முடிச்சோன்னா காலேஜ் முடிச்சோன்னா ஒர்க், யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்றாங்க, அப்புறம் ஒர்க் பண்றாங்க, அப்புறமேட்டுல ஒரு மேரேஜ்னு வருது, அப்புறம் குழந்தைய பாத்துக்கணும், அதுக்கு ஓடணும், இப்படியேதான் போது தவிர்த்து. பட் வேர் இஸ் த ஒரு இது ஒரு அன்ஸ்டேபிளா இருக்குல்ல. இந்த பிரேக்ஸ் வந்து யூ ஷுட் நோ இட் இஸ் அ பாஸ் தான், இட் இஸ் அ கமா, பட் இட் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டாப். எங்க இருந்து விட்டோமோ அங்க இருந்தே நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ அதுக்கான மைண்ட் வந்து நம்ம வைக்கணும். நம்ம மனம் உண்டால் மார்க்கம் உண்டுன்னு சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. there are so many words, so many phrases, பட் ஒரே மீனிங் தான். what you think and manifest, அது வந்து பாத்தீங்கன்னா it will happen. yeah, you become, it will happen. அந்த மாதிரி. இப்போ இதுல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க மேம். ஒரு பொண்ணுக்கு வந்து 10th இருந்தே அந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு பொண்ணு அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம், அவங்க ஸ்கூலிங்ல நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், ஒர்க் பண்ண இடத்துல நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்க எடுக்கிற பிரேக், அதோடய அவங்க லைஃப்ல ஃபுல்லா நிறைய பேர் பிரேக் எடுத்துடுறாங்க. நம்ம ஒரு நிறைய பேர் நம்ம பார்த்தாவே நமக்கே தெரியும், இவங்க ஸ்கூலிங்ல நல்லா பண்ணாங்களே, இவங்க ஏன் இப்ப இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ஃபேமிலி சர்க்கிள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்களே எனக்கு அடுத்தடுத்த 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை முடிஞ்சோன்னா அடுத்த 3 வருஷத்துல அடுத்த குழந்தை, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரா ஃப்ரேம் பண்ணிட்டாங்களே. இதுல இருந்து எப்படி மேம் ஓவர்டேக் பண்ணி வருது நம்ம? See, in generally women are quite dependable. Yes ma'am. Okay, எப்படி நான் அதை சொல்றேன்னா, see, independent women are there. அது எப்ப நடக்கும்னா ஆஃப்டர் தே ஒர்க், ஆஃப்டர் இது போயிட்டு ஒரு காசு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறது, இப்படி எல்லாம் வரும். பட் சின்ன பிள்ளைல இருந்து பாத்தீங்கன்னா till 18 years தக் the women are dependent on their parents. Yes ma'am. அந்த 18 இயர்ஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் வருஷம் வரைக்கும் till they get married பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸை ஆக்சுவலா பார்க்கலாம். நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒர்க் போவாங்க, அப்பதான் பிஜி பண்ண போவாங்க, நிறைய திங்ஸ் இருக்கு. சில பேருக்கு அது கிடைக்காது. உடனே வந்து கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா தே வாண்டடாவோ இல்லையானாலும் அவங்க தே ஆர் பிகம் டைரக்ட்லி டிபெண்டன்ட் ஆன் தேர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் தேர் இன்லாஸ் ஃபேமிலி. சோ எந்த அளவுக்கு நம்ம எந்த குடும்பத்துல பிறக்கிறோம்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு இம்பார்ட்டன்ட் the family which we go into. If they really love you, if they really accept you for who you are, உங்களை அப்படியே அழகா அச்சீவ் பண்ண ஷைன் பண்ண விடுவாங்க. இப்ப அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா, பிசினஸ்ல வந்து இப்போ இருக்க மேஜர் இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னாவே லேபர் டெபிசிட் தான். ஒரு சில பேருக்கு டீம் செட் ஆகுறதே கஷ்டமா இருக்கு. அப்படியே டீம் செட் ஆனாலும் இந்த டீமை சஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டு போறது கஷ்டமா இருக்கு. இது வந்து மேல் டாமினேஷன் சொசைட்டினால ஒரு ஆண் கீழே நம்ம ஒர்க் பண்றதை நார்மலைஸ் பண்றாங்க. அதே ஒரு ஃபீமேல் கீழே ஒர்க் பண்ணும்போது அதை நார்மலைஸ் பண்றாங்களா, இல்ல அது வந்து உங்களுக்கும் இந்த லேபர் டெபிசிட் இருந்திருக்கு, எனக்கு கீழே ஒர்க் பண்ணும் போது அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா மேம்? நீங்க எந்த ஒரு பிசினஸ் பர்சனை போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் ரிசோர்சஸ். பிகாஸ் ஒரு பர்சன் வந்து ஒரு மாதிரி பர்சனாலிட்டி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு தேவையான வேலை செய்ய வைக்கிறது இட் இஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட். அண்ட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஈஸியா போயிடுவாங்க. சில பேர் காசு சேலரி வாங்கின அடுத்த நாள் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு. பட் டு மை திங் அண்ட் மை எக்ஸ்பீரியன்சஸ், இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பீப்புள், அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. அதுதான் நான் பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து எப்படின்னா இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, ஒரு நல்ல ஒர்க் பண்ண அப்ரிஷியேட் பண்ணது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மானிட்டரி வேல்யூ அட் ஆல். ஒரு பர்சனலா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து இருக்கும் போது, அவங்கள பாத்துக்கும் போது ஆப்வியஸா அவங்க வந்து என்னன்னா தே வில் ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் எம்பத்தி டுவர்ட்ஸ் அஸ் ஆல்சோ. நம்மளுக்காக மேம் இவ்ளோ பண்றாங்க, இது நம்மளோட ஆபீஸ், நம்மளோட வொர்க் அப்படின்னு சொல்ற அவங்களுக்குள்ள ஒரு தாட் வரும். எக்ஸாக்ட்லி. சோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒன்ஸ் யூ பி இன் அ பிசினஸ் ஃபார் மெனி லைக் 2 or 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா பழகிடும். உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமருக்கு என்னடா இது நம்ம இவ்ளோ பாத்துக்கிட்டோமே திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்களே. the next thing is you will think is உங்களுக்கு அவங்க போனதுனால ஒர்க் நிக்குமான்னு கேட்டா நிக்காது. So obviously there will be a work continue ஆயிட்டு தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொரு பர்சனை ரெக்ரூட் தான் பண்ணுவீங்க. அவன் போயிட்டானா நான் வந்து மூட போறேன், that is not possible, practically impossible. அது உங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, ஹாபி இருக்கு மேம். பட் உங்களோட பெஸ்ட் ஹாபி அண்ட் பேஷன் என்ன மேம்? இதுக்கு பாட்டு தான் பாடணும். ஒன்றா ஹாபிகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதும்.
ஸோ எனக்கு நிறைய ஐ ஹாவ் சோ மெனி ஹாபீஸ் அண்ட் சம் வந்து சொல்லணும் அப்படின்னா ஐ லவ் டு டான்ஸ் ஐம் டான்சர், பைக்கர், தென் ஸ்விம்மர், டைவர். ஐ யூஸ் டு பிளே கீபோர்ட் அண்ட் எனக்கு என்னன்னா லைக் ஐம் ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட் ஆல்சோ. திஸ் இஸ் ஆல்சோ ஹாபி. எனக்கு ஒரு பேஷனான ஒரு விஷயம் அது. வாட் எவர் ஐ எம் பேஷனேட் அபவுட் ஐ டர்ன் இட் இன்டு சம்திங் விச் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஒரு பிசினஸ் உங்களோட பேஷன் அப்படியே அழகா ப்ரொஃபஷனலா சேஞ்ச் பண்றீங்க. எஸ். இதுதான் உங்களோட ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். சோ எனக்கு எனக்கு நேச்சர் பிடிக்கும், கிரீன் ரொம்ப பிடிக்கும். அந்த கலருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அதனாலதான் கூரக்கோட்டா சஸ்டைனபிள் ஸ்டே. ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், அதனால டர்ஃப். தென் ஜிம் பிடிக்கும், ஃபிட்னஸ் ஃபீல்டு, ஃபிட்னஸ் ஜிம் ஸ்டுடியோ. தென் எனக்கு இந்த ஷிப்பிங் ரிலேட்டட் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஷிப்பிங் காலேஜ். ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்து இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். அண்ட் எப்பயுமே நம்ம வந்து இந்த பேஷனையும் ப்ரொஃபஷனையும் நம்ம கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். எந்த அளவுக்கு டைம் இம்பார்ட்டன்ட்டோ, டைம் பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ, இதையும் நம்ம இம்பார்ட்டண்டா வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் தேர் குட் அட் ப்ரொஃபஷனலி, அவங்க நல்லா கொஞ்சம் சேன் ஆயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து அவங்களோட பேஷனை வந்து இழுத்து மூடிடுவாங்க. எஸ் மேம், எஸ் மேம். அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்ப நெக்ஸ்ட் ஒரு 2-3 businesses I am starting. That is also something very close to my heart, something which I am passionate about. ஒரு விஷயம் வந்து சக்சஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து அந்த ஃபயர் வந்து போகக்கூடாது. அந்த ஃபயர் எப்போ போவோம்னா only if you love something. So do what you love and make that love into something profitable. இப்போ வந்து நீங்க இப்போ 29 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. இத்தனை பிசினஸ் நான் ஒரு 23-24ல என்னோட பிசினஸ் அந்த டிராவலை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு ஜென்ரலா இப்போ இந்த இன்டர்வியூ பாக்குறவங்களாம் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஸோ அவங்க வந்து உங்க வேலையே பார்த்தாங்க, அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கல்யாணம் ஆனாலும் இந்த தடைகள் இருந்தாலும் இதையும் தாண்டலாம் அப்படின்றதுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல வரீங்க? Totally on the person. ஒரு அதுதான் மேம். இப்ப எப்படி இப்ப நம்மளோட விஷனே புரிஞ்சுக்காத ஒரு ஒருத்தவங்க மேரி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட எப்படி நம்மளோட விஷனை அவங்கள்ட்ட ஹோல்ட் பண்றது, எப்படி அதை புரிஞ்சுக்க வைக்கிறது மேம் அவங்கள்ட்ட? ஃபர்ஸ்ட் திங், சிம்பிளான விஷயம், கம்யூனிகேஷன் இஸ் த கீ. கம்யூனிகேட் பண்ணணும்னு, ஏன் ஒரு பெரிய டிவோர்ஸ் போற பிரச்சனையை கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணா பேசினா முடியாத பிரச்சனை இல்ல அப்படி சொல்லுவாங்க. சோ rather than revolvating, அதாவது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி கொண்டு போகாம, எனக்கு வந்து என்ன இப்படிதான் பண்ணிட்டீங்க, என்ன இப்படி பண்ண அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் டெல் them slowly. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. அந்த பர்சன் someone who can change or notன்றது நம்மளுக்கு தெரியும். சோ அதை நம்ம பார்த்தா நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா there is no other go. Now only you have to forego your professional life or your personal life. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து அந்த நேரத்துல விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். நான் விட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், விட்டு கொடுத்து போறது கொஞ்சம். there will be a time where you will shine. There are many people, many household people with the proper support of their family, they are shining a lot. Yes ma'am. There is a very famous eye doctor, ophthalmologist in Pondicherry. Both the husband and wife are like rock stars. Great. Okay. And நான் இப்போ சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கோங்க. எஸ் மேம் சொன்னீங்க. அந்த அக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சப்போர்ட். there are many people are there. லைக் சப்போர்ட்டே வராம இருக்கும் அப்படின்னா இல்லவே இல்லை. பட் டு சேம் எக்ஸ்டென்ட் நம்மளும் அதை வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது. ஏன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்சிங். அகைன் அண்ட் அகைன் இந்த பேலன்ஸ் பத்தி பேசுறதுக்கு ரீசன், இஃப் யூ நோ ஹவு டு பேலன்ஸ் யுவர் லைஃப் வில் பி ஆக்சுவலி பியூட்டிஃபுல். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இல்லாம, ஸ்ட்ரெஸ் இருக்குதான், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஒன்னும் அதை நான் எடுத்துக்கிட்டு உட்காந்துடலாம், இல்லாட்டி அதை எடுத்துக்கிட்டு ஃபியூவலா மாத்திக்கலாம். சோ தட் இஸ் ஹவ் இட். அது வந்து நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு. இப்ப நீங்க இத்தனை வருஷம் இந்த பிசினஸ்ல இருந்திருக்கீங்க மேம், நிறைய ஏற்ற இறக்கங்கள், சக்சஸ், மிகப்பெரிய சக்சஸ். ஏன்னா இந்த ஏஜ்ல இத்தனை பிசினஸ் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ஏஜ்ல ஒரு 27-28ல என்ன பண்ண போறோன்னே தெரியாம இருக்க விமனும் இருக்காங்க. பிகாஸ் மேரேஜா இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன தடங்கள் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ஆனா இந்த ஏஜ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, இத்தனை பேத்துக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க லைஃப்ல வந்து நான் இந்த விஷயத்த அட்டென்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அட்டென்ட் பண்ணிட்டேன், ஸோ என் லைஃப்ல இதை நான் ஜெயிச்சிட்டேன், இது வந்து எனக்கு ஒரு ஜெயிச்சிட்டோம் மாற மொமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட் ஷேர் பண்ணுங்க.
சோ நான் சொன்னல இன்ஸ்பயர் பண்ணுன்றதுதான் என்னோட ட்ரீம்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 6 இயர்ஸா நான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஆக்டிவான பர்சன், டான்சரு, ஸ்போர்ட்ஸ் பர்சனு, ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், இப்படி இவ்வளவு இது இருந்தாலுமே எத்தனையோ பேர் என்ன பார்த்து வந்து இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இங்க ஜிம்முக்கே வந்து நிறைய பேர் எனக்காக தான் வருவாங்க. சென உட்காருக்காங்க, ஐ ஃபீல் சேஃப், இங்க எதுவுமே எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும்னு சொல்லிட்டு என் மூஞ்சுக்காக வராங்க. ஈவன் தோ லைக் தேர் ஆர் சோ மெனி பிளேசஸ், சம்மன் ஃப்ரம் முத்தியால்பேட் தே கம் ஹியர், சம்மன் ஃப்ரம் ஏர்போர்ட் ரோட்ல இருந்து இங்க வராங்க. இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் half an hour to 40 minutes to reach here. ஆனா வராங்க. ஏன் வராங்கன்னா இங்க வந்தா there is something, this calm இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இவ்வளவு நடந்துவே கூட எங்க பேரண்ட்ஸ் அம்மாவை வந்து நான் கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஷீ மார்னிங் டெய்லி அவங்க வாக்கிங் போவாங்க. அவங்களும் வந்து ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு விமன். அவங்களும் நானே எப்படின்னா எங்க அம்மா எப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவங்க. ஃபைனலி ஜூலை 1ஆம் தேதி நானு, என் கூட என்னோட மாம், என்னோட சிஸ்டர், என்னோட அங்கிள் ஒருத்தவங்க, இவங்க எல்லாருமே ஜிம்முக்கு வந்து they started working out. கிரேட். seeing me. ஏன்னா அவங்க பாக்குறாங்க. இப்ப 29 வயசுலயே பார்த்தா மக்களை பார்த்தா அவங்க 29 வயசுன்ற மாதிரி தெரியாது. they'll be older than their age. ஒரு 35 வயசு மாதிரி இருப்பாங்க. நல்ல உடம்பு உளுந்துரும், நடக்க கஷ்டப்படுவாங்க. ஆஃப்டர் டெலிவரி பாடி சேஞ்சஸ் நிறைய ஆகும். சோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்த, ஒரு ஒர்க்க கூட நான் எவ்வளவு அசால்ட்டா செய்யறேன், அதை மத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது, the sooner you start conscious on your health, உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு they started coming. அண்ட் என்னோட மாமாலாம் வந்து பாத்தீங்கன்னா தம்பிங்களை வந்து எதுக்கு நீ போற, ஜிம்ல என்ன பண்ற அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்ப அவங்க டெய்லி வராங்க. he regretted it. நான் போய் அப்படி சொல்ல, தம்பிங்களை வந்து நான் எப்படி இந்த ஒரு விஷயத்துல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சோ இதுதான் வந்து ஒரு சேஞ்ச், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். இப்ப பாத்தீங்கன்னா பசங்களை அவங்க நிப்பாட்டுறது இல்ல. எங்க அம்மா நான் ஜிம்முக்கு காலைல வரணும் இல்லையோ அவங்க டைமுக்கு ஏத்த மாதிரி காலைல வராங்க. என் சிஸ்டர் டாக்டர், she is so hectic in her schedule, but still she finds time to come to gym. இதுதான் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு ஐ வாஸ் லிட்டரலி இன் டியர்ஸ். எனக்கு பார்க்கும்போது ஓ நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஆக்சுவலா அந்த டைலாக் வந்து அன்னைக்கு நான் சொன்னேன். அந்த மொமெண்ட் வந்து வெளியில இருக்கவங்க இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைச்சீங்க, பட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. So that is how it works. Yeah, ஆக்சுவலி ரொம்ப தேங்க்யூ மேம். நாங்க இங்க வர்றப்போ வந்து உங்ககிட்ட விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் விமனோட எம்பவர்மெண்ட் பத்தி கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். பட் இங்க உள்ள வந்த பிறகு உங்களோட ப்ரொஃபஷனை எப்படி, உங்களோட பேஷன்ல இருந்து உங்க ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு கத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம பேரண்டிங் எப்படி பண்ணணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், பிளஸ் எந்த ஏஜ்ல இருந்தே நம்மளோட கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே நாங்க உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டோம். தேங்க்யூ மேம். இது எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம விமென்க்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் தேவை, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களை கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நிறைய செனோரிட்டா பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க மேம். தேங்க்யூ so much. It's a pleasure. நீங்க ஆக்சுவலி இவ்ளோ எனக்காக எஃபோர்ட் போட்டு வந்ததுக்கு. அண்ட் எனக்கு வந்து நிறைய இப்போ சொன்ன மாதிரி இன்ஸ்பயர் பண்ணும், இவ்ளோ இது பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க கொடுத்தீங்க. ஸோ ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு யூ. இன்னும் இது நல்லா நீங்க இன்னும் நிறைய பேரை நீங்க இன்னும் வளர்த்து விடணும். ஸோ இட்ஸ் a pleasure. Thank you so much. Thank you.